சமுதாயம் இதுவரை கேட்டிராத ஒரு புதுமையான விஷயத்தை 23 வருடங்களாக தமிழக முஸ்லிம்கள் என்று மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளில் பேசப்படுகிறது. உலகத்தின் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்கள். உலகத்தின் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் காஃபிர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்கள். 1980 பிறகுதான் தமிழகத்தில் ஏகத்துவத்திற்கு வித்திடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருவிதாங்கோட்டில் எஸ் கமாலுத்தீன் மதனி அவர்களுடைய பேச்சில் மக்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள், மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயே இங்கே இஸ்லாம் வரவில்லையா? அவர்களெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கவில்லையா? நூற்றாண்டுகளாக இங்கே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வாழ்ந்து செல்லவில்லையா? அவர்களெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் தௌஹீதை முறையாக விளங்கி இருக்கவில்லை. மாநில தலைவரின் பேச்சு, வரிமாறுகளிடம் உதவி தேடினால், ஜியாரத்திற்கு சென்றால், மௌலிது ஓதினால், ஒரு தாயத்தை கட்டினால், ஒரு ஓதி குர்ஆனுடைய சூறாக்கள் ஹதீஸில் வந்த வசனங்களை ஓதினால், ஓதி ஊதினால், அதெல்லாம் இணை வைப்பாக இவர்களுடைய கண்களில் படுகிறது. ஆனால் நாம் கேட்கிறோம், ஹதீஸில் சஹீஹான ஹதீஸ்களில் எத்தனையோ இடங்களில் வருங்காலத்தில் நடக்கின்ற ஏராளமான விஷயங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கடைசி கால் விபச்சாரம் பெருகும், இறுதி நாளில் மது அருந்தும் பழக்கம் அதிகமாகும், இறுதி நாள் நெருங்கும் போது யுத்தங்கள் அதிகமாகும், போர்கள் அதிகமாகும், சண்டைகள் அதிகமாகும், நிலநடுக்கங்கள் உருவாகும், பூகம்பங்கள் அதிகமாகும், அறிவு குறைந்து போகும், அறியாமை பெருகும், வழிகேடுகள் மிகுந்திருக்கும், பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்றெல்லாம் வருங்காலத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பற்றி, ஒவ்வொரு சம்பவங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. சொல்லப்படுவதற்கும் வருங்காலத்தில் நிகழ்கின்ற ஒரு தவறை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுவதற்கும் மிகவும் பொருத்தமானதும் மிகவும் தகுதியானதும் இணை வைத்தல் அல்லவா? விபச்சாரம் செய்தால் அதற்குரிய தண்டனையை நரகத்தில் அனுபவித்து விட்டு அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்தில் நுழைப்பான் ஈமான் இருந்தால். மது அருந்தினால் அதற்குரிய தண்டனையை அந்த கொடிய நரகத்தில் கொஞ்சம் வருடங்கள், பல வருடங்கள் போட்டுவிட்டு ஈமான் இருந்தால் அவனை சொர்க்கத்தில் அனுப்புவான். ஒரு முஸ்லிமை கொலை செய்தார், ஒரு முஸ்லிமை நோவினை செய்தார், ஒரு முஸ்லிமைக்கு எதிராக போர் தொடுத்தால் அதற்குரிய தண்டனைகளை நரகத்தில் பல ஆண்டுகள் அனுபவிக்க செய்துவிட்டு அவனை சொர்க்கத்தில் நுழைப்பான் ஈமான் இருந்தால். ஆனால் இவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பாவம் இணை வைத்தல் அல்லவா? இந்த ஈமானை அடிக்காத விஷயங்களையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சென்றிருக்கும் போது இணை வைத்தல் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கப் போகிறது. நூற்றாண்டுகளாக மனிதர்கள் எல்லாம் இணை வைத்துக் கொண்டு வாழப் போகிறார்கள் என்பது தெரிந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையல்லவா முதலாக எச்சரித்திருப்பார்கள். ஆனால் ஒரு வசனத்திலாவது, ஒரு ஹதீஸிலாவது என்னுடைய சமுதாயத்தின் பெரும்பான்மையான மக்கள் இணை வைப்பவர்களாக மாறப் போகிறார்கள், ஒரு சிறுபான்மை சமுதாயம் மட்டும்தான் 1980 பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய ஜாக் அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உண்மையான தௌஹீதுவாதிகளாக வாழப் போகிறார்கள் என்று எந்த ஹதீஸிலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? நபிகள் நாயகத்திற்கு சமுதாயத்தின் மீது இல்லாத அக்கறை இந்த ஜாக் அமைப்பிற்கு உருவாகிவிட்டதா? ஆனால் எந்த ஒரு வசனத்திலும் எனது சமுதாயத்தின் பெரும்பான்மையான மக்கள் எனக்கு பிறகு வருங்காலத்தில் அதிகமான நூற்றாண்டுகள் இணை வைப்பிலேயே கழியப் போகிறது என்று எந்த ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள்? வல்லாஹி மா அகாஃபு அன் துஷ்ரிகு பஅதி வலாக்கின் அகாஃபு அன் தனாஃபஸு ஃபீஹா. புகாரியில் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ்.
அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு பிறகு எனது சமுதாயமே நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறுவதை நான் அச்சப்படவில்லை. நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறுவீர்கள் என்ற பயம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் அச்சப்படுவதல்ல, நீங்கள் உலக ஆடம்பரங்களில் மூழ்கி சீரழிந்து விடுவதைத்தான் நான் அச்சப்படுகிறேன் என்று சொல்லி இணை வைப்பு என்னுடைய சமுதாயத்தின் பெரும்பான்மையை அணுகாது என்று திட்டவட்டமாக அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமிட்டு சொல்லி சென்றிருக்கும் போது சமுதாயத்தின் பெரும்பான்மையான மக்கள் இணை வைப்பவர்களாக மாறுவார்கள் என்பது எவ்வளவு பெரிய பொய் என்பதை சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்கிறார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பிறகு வரக்கூடியவர்கள் எனக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பிறகு வரக்கூடியவர்கள் முந்தைய காலகட்டத்தை விட மோசமானவர்களாக இருப்பார்கள். முஸ்லிம்களை பற்றித்தான் சொல்கிறார்கள். ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்து மக்களை விட அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்து மக்கள் மார்க்க விஷயங்களில் மோசமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த ஜாக் அமைப்பை சார்ந்தவர்கள், இங்கே பேசிவிட்டு சென்ற கோவை எஸ் அய்யூப், இங்கே பேசிவிட்டு சென்ற சகோதரர் மசூத் சொல்வது, 14 நூற்றாண்டுகளாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இணை வைப்பில் இருந்திருக்கிறது. 1980 பிறகுதான் சமுதாயம் உண்மையான தௌஹீதை விளங்கியது என்று சொன்னால் நாயகத்தின் ஹதீஸுக்கு எவ்வளவு பெரிய தெளிவான முரண்பாடு. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பிறகு வரக்கூடியவர்கள் மோசமாக இருப்பார்கள் என்று சொல்லும் போது 14 நூற்றாண்டு மக்கள் எல்லாம் மோசமானவர்கள், கடைசியில் வருபவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ஜாக் அமைப்பு சொல்கிறது. இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இவர்களுடைய எந்த ஒரு கருத்தையாவது நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? சொல்கின்ற மார்க்கத்தின் பெயரால் சொல்கின்ற அனைத்து விஷயங்களும் பொய்யாக இருக்கும் போது இவர்களுடைய வழிகாட்டுதலை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலாமா? எந்த ஒரு சிறு விஷயத்திலாவது இவர்களுடைய கருத்தை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், யகூனு ஃபீ ஆகிரி ஸமானி தஜ்ஜாலூன கذாபூன யஅதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஊ அன்தும் வலா ஆபாஉக்கும் இய்யாக்கும் வ இய்யாஹும். கடைசி காலத்தில் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அறியாத புதிய விஷயங்களை, புதிய பேச்சுக்களை, புதிய செய்திகளை கொண்டு வரக்கூடிய மாபெரும் பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்களை விட்டு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டு நீங்கள் விரண்டோடுங்கள் என்று சொல்லும் போது இறுதி காலத்தில் தான் புதுமையான கொள்கைகள் நிகழும். இறுதி காலத்தில் தான் இஸ்லாத்திற்கு அந்நியமான புதுமைவாதங்கள் உருவாகும் என்று திட்டவட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இவர்களுடைய அமைப்பு தான் புதுமைவாதங்களை ஏவுகிறது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இணை வைத்தல் என்றால் என்னவென்றே தெரியாமல், இணை வைத்தலின் விளக்கம் என்ன, தௌஹீதின் விளக்கம் என்ன என்பதை புரியாமல் ஒட்டுமொத்த மக்களையும் முஷ்ரிக்குகளாக மாற்றிவிட்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் இணை வைத்தல் என்றால் என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பண்பை, அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பு ஒரு படைப்பிற்கு இருக்கிறது என்று நம்புவதுதான் இணை வைத்தல். அங்குதான் இணை வைத்தல் உருவாகிறது. குர்ஆனில் ஏவப்பட்டதன் அடிப்படையில், ஹதீஸில் ஏவப்பட்டதன் அடிப்படையில் படைப்புகளுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, சக்திகள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் என்ற நம்பிக்கையில் நபிமார்களிடம், வலிமார்களிடம் உதவி தேடினால் அது எப்படி இணை வைத்தலாக முடியும்? அங்கே தௌஹீதுக்கு என்ன பங்கம் வந்தது? அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளும் அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான், வேறு எந்த படைப்புக்கும் கிடையாது என்று நம்பக்கூடிய ஒரு முஸ்லிமிடம் இருந்துதான் இந்த செயல் உருவாகும் போது எப்படி இது இணை வைத்தலாக முடியும்? இணை வைத்தலின் விளக்கத்தை தெரியாமல் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்களை நீங்கள் இணை வைப்பார்களாக சித்தரிப்பது உங்களுடைய இம்மையையும் மறுமையையும் பாழ்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது போன்ற
சமுதாயத்தின் மீது வைக்கப்படுகின்ற அவாண்டமான பழிகளை நீங்கள் நிறுத்த வேண்டும். இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை நீங்கள் நிறுத்த வேண்டும். குர்ஆனுக்கு தவறான அர்த்தங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். ஹதீஸுக்கு தவறான விளக்கங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத் அறிஞர்களை போன்றி உண்மையான விளக்கங்கள், உண்மையான செய்திகளை சமுதாயத்திற்கு முன்னால் சொன்னால் உங்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், ரசூலும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி நீங்கள் பொய்களை மீண்டும் மீண்டும் சொல்வதாக இருந்தால் சகோதரர் கோவை எஸ் அய்யூப் கடைசியில் கெஞ்சுகிறார், இந்த கூட்டமைப்பில் இணையுங்கள் சகோதரர்களே, இந்த ஜமாஅத்தில் சேருங்கள் சகோதரர்களே என்று கெஞ்சுகிறார். இப்படி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை ஏன் உருவானது? 23 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு மாநில அமைப்பிற்கு சேருங்கள் சகோதரர்களே, இணையுங்கள் சகோதரர்களே என்று சொல்ல வேண்டிய ஒரு அவமானகரமான சூழ்நிலை ஏன் உருவானது? நீங்கள் பொய்யர்கள் என்பதை, நீங்கள் தவறான முறையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் சொல்கிறீர்கள் என்பதை சமுதாயம் திட்டவட்டமான முறையில் அறிந்த காரணத்தால் ஒவ்வொன்றாக உங்களை தொட்டும் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை பொறுத்தமட்டில் வருங்காலங்கள் எல்லாம் உங்களுக்கு இலையுதிர் காலங்கள். கடைசியில் கோவை அய்யூப் அவர்களின் ஒரு எச்சரிக்கை, இந்த ஜமாஅத்தில் நீங்கள் சேரவில்லை என்றால், இந்த கூட்டமைப்பில் நீங்கள் இணையவில்லை என்றால் அறியாமை காலத்தின் மரணத்தை தான் அவன் தழுவுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். எப்படி கேசட்டுகள் நம்மிடம் இருக்கிறது. ஜாக் அமைப்பு டிஎன்டிஜே எந்த சமீபத்தில் குமரி மாவட்டத்தில் 4 இடங்களை நடத்திய 6 பொதுக்கூட்டங்களின் கேசட்டுகள் நம்மிடம் இருக்கிறது. யார் வந்து எப்போது கேட்டாலும் இப்படி கோவை எஸ் அய்யூப் பேசினாரா, இப்படி எஸ் கமாலுதீன் மதனி பேசினாரா, இப்படி அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி பேசினாரா என்று கேட்டால் உடனே எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்படியே பேசுகிறார். ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒருபோதும் ஜாக் அமைப்பில் சேராதீர்கள், ஜாக் அமைப்பை விட்டு விரண்டோடுங்கள் என்று சொன்னார்கள். எங்கே சொன்னார்கள்? கடைசி காலத்தில் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சொல்லாத புதிய புதிய விஷயங்களை சொல்லக்கூடிய கூட்டம் உருவாகும், மிகப்பெரிய பொய்யர்கள் உருவாவார்கள், அவர்களை விட்டு நீங்கள் விரண்டோடுங்கள் என்று சொன்னார்களே. தமிழகத்தில் அந்த பண்புக்கு மிக பொருத்தமானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் டிஎன்டிஜே, ஜாக், இந்த இரண்டும் தான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது நம்மால் சொல்ல முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்களே ஒருபோதும் ஜாக் அமைப்பில் சேராதீர்கள், முஸ்லிம்களே ஒருபோதும் டிஎன்டிஜேவில் சேராதீர்கள், முஸ்லிம்களே ஜாக் அமைப்பில் சேர்ந்த எந்த ஒரு மனிதரின், எந்த ஒரு பேச்சாளரின் சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எந்த அளவிற்கு மக்களை மோசமாக எண்ணுகிறார்கள், எந்த அளவிற்கு மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். இரவிபுதூர் கடையில் வைத்து அந்த மசூத் என்பவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். இரவிபுதூர் கடையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரசவம் நடந்ததாம். அந்த பிரசவம் சிசேரியனாக இருந்து ஆபரேஷன் தியேட்டரில் நடத்தப்பட்டதாம். அந்த பிரசவத்தை பற்றி, அந்த பிரசவம் நடந்த நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் வெளியில் இருந்த ஒரு சகோதரர் ஒரு ஜாக் அமைப்பை சேர்ந்த சகோதரரிடம் சொன்னாராம், நாங்கள் நல்ல நேரம் பார்த்து நல்ல அவர் சொல்லும்போது, நல்ல நேரம் பார்த்து பிரசவம் நடத்திய காரணத்தால் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பாளி? சொந்த தாயை விட, சொந்த தந்தையை விட எங்கே இருக்கும் மசூத் அவர்களுக்கு இந்த குழந்தையின் மீது மிகப்பெரிய அக்கறை. என்ன நடந்தது? அந்த சம்பவத்தை பற்றி இரவிபுதூர் கடையை சேர்ந்த சகோதரர் சொன்னார். ஒரு ஜாக் அமைப்பை சேர்ந்த ஒரு சகோதரரிடம் அந்த மனிதர் நகைச்சுவையாக, நல்ல நேரம் பார்த்து நாங்கள் பிரசவம் பார்த்தோம் என்று நகைச்சுவையாக சொன்னார். எந்த ஊரிலாவது, எந்த கிராமத்திலாவது
படிப்பறிவில்லாத எந்த சிற்றூரிலாவது நல்ல நேரம் பார்த்து பிரசவம் நடத்தி இருக்கிறார்களா? அப்படி நடத்துவார்களா? இது கூட சிந்திக்க தெரியாத ஒரு பேச்சாளரை இங்கே பேச கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கொண்டு வந்தவர்களுக்கு இது ஒரு அவமானம். இது போன்ற பேச்சாளர்களை நீங்கள் கொண்டு வந்து சமுதாயத்திற்கு முன்னால் நமது சமுதாயத்தை அவமானப்படுத்தும் சூழலையே உருவாக்காதீர்கள். இது கூட சிந்திக்க தெரியாமல் இதை கூட இது மேடைக்கு முன்னால் பேச வேண்டிய விஷயம் அல்ல என்பதை கூட தெரியாமல் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த சகோதரர். இவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த வகாபி கொள்கைகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனால் தான் சமுதாயம் இவர்களை விட்டு விரண்டோடி கொண்டிருக்கிறது. 23 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட ஒரு மாபெரும் மாநில அமைப்பிற்கு ஒரு மாபெரும் அறிவொளி மாநாடு நடத்தியதற்கு பிறகு மக்கள் அறவே இல்லை என்று சொந்த ஊர்வாசிகள் சொல்கிறார்கள். அந்த மாநில தலைவரே பேசுகிறார், பெண்கள் கூட்டத்தை தான் அதிகமாக பார்க்க முடிகிறது. பெண்கள் வீடுகளில் வேலை இல்லாமல் இருப்பதால் அவர்களை வேன்களில் அடித்து விழாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 23 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட அமைப்பிற்கு மக்கள் இல்லை. ஆனால் 1.5 ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட ஒரு ஜாஸ் அமைப்பு ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று கூட்டி அவர்களின் தலைமையிடத்திலே அவர்களின் மூக்கிற்கு முன்னால் மாபெரும் மீலாது மாநாட்டை நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது. ஏன்? சுன்னத் வல் ஜமாஅத் அறிஞர்கள் மீது மக்களுக்கு இருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, உங்கள் மீது மக்களுக்கு இருக்கின்ற திடமான அவநம்பிக்கை. எனவே அல்லாஹு தஆலா நமது சமுதாயத்தை இது போன்ற தவறான கொள்கை கூட்டங்களிலிருந்து காப்பாற்றுவானாக. நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அனைவர்களையும் இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்ட புதுமைவாதங்களிலிருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றுவானாக. மரிக்கும் போது தௌபாவோடு ஈமானோடு எந்த விதமான புதுமைவாதங்களின் கரைகளும் படாமல், குஃப்ருடைய எந்த கரைகளும் படாமல், பாவங்களின் எந்த கரைகளும் மிஞ்சாமல் பரிபூர்ணமான தூய்மையானவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை மரணிக்க செய்வானாக. கபரில் ஒளிமயமான வாழ்க்கையை தருவானாக. மஹ்ஷரில் நிம்மதியான நிலையை தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் அவர்களுடைய ஹவுதுல் கௌஸரிலிருந்து தண்ணீர் பருகக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. அவர்களுடன் நல்லவர்களுடன் நபிமார்களுடன் சுவனத்தில் ஆரம்பத்திலேயே நுழைய செய்வானாக.